தாவேகா நடத்திய கரூர் பிரச்சாரத்தில் இறந்த 41 பேர், அதுல 32 பேருக்கு அரசு வேலை கொடுத்து தாஜா பண்றாரு. இவங்க தாஜா பண்றது மூலியமாக இந்த இன்வெஸ்டிகேஷனை இது பயங்கரமா பாதிக்கும். எந்த அளவுக்கு பாதிக்கும், எப்படி பாதிக்கும்னா, இதுல அக்யூஸ்டாக சேர்க்கப்பட்டிருப்பவர்கள் கண்டிப்பாக கன்விக்ட் ஆவாங்க. இந்த கன்விக்ஷனையே கூட இந்த அரசு வேலை அப்படிங்கிறது பாதிப்பை ஏற்படுத்தும் அப்படின்னு நிறைய நம்ம பேசியிருந்தோம் மக்களே. இப்போ இந்த விசாரணை எப்படி போயிட்டு இருக்கு, எப்படி போகும், எப்படி இந்த அரசு வேலை கொடுத்தது அப்படிங்கிறது இந்த வழக்கை பாதிக்கும் டீட்டெயிலா பார்க்க போறோம் இந்த பதிவில். அன்பார்ந்த மக்களுக்கு வணக்கம். நான் உங்கள் கார்த்திக் பிள்ளை அண்ட் வெல்கம் டு தி கேடி. கரூர்ல பிரச்சாரத்துல மாட்டி இறந்து போன 41 பேரோட ஸ்டாம்பிட் கேஸ் அப்படிங்கிறது சிபிஐக்கு மாற்றப்பட்டுச்சு. இப்போ இந்த சிபிஐ எப்படி விசாரிக்கும் இந்த வழக்கை அப்படிங்கிறத நம்ம ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கணும் மக்கள். ஏன்னா நம்ம சொல்லிட்டு இருக்கோம், தொடர்ந்து பேசிட்டு இருக்கோம், இந்த 32 பேருக்கான அரசு வேலை அப்படிங்கிறது எப்படி இந்த வழக்கையே திசை மாத்துறதுக்காக முதலமைச்சர் ஜோசப் விஜய் அவர்கள் போட்ட ஒரு அருமையான திட்டம் அப்படின்னு நம்ம பார்க்குறோம். இது நம்ம டீட்டெயிலாக பார்த்தே ஆகணும். ஏனால் ஒரு இன்வெஸ்டிகேஷனை பாதிக்கும் விதமாக ஒரு செயல் செஞ்சுட்டு அதற்கு வேகப்பட்ட அரசியல் காரணங்களை கற்பிச்சுக்கிட்டு இருக்காரு இவர் அப்படிங்கிறது ஒரு மோசமான ஒரு சூழ்நிலை, மோசமான செயல். தமிழக வெற்றி கழகத்துக்கு இந்த கரூர் ஸ்டாம்பிட் வழக்கு அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய பிளாக் மார்க்காகத்தான் அமைஞ்சிருக்கு. இதோடைய கேஸ் இன்வெஸ்டிகேஷன் ப்ராப்பராக நடக்கும் பட்சத்தில் ட்ரையல் கோர்ட்டில் இதில் சம்மந்தப்பட்ட முக்கியமாக திரு ஆனந்த் அவர்கள், திரு ஆதவ் அர்ஜுனா அவர்கள், இந்த பிரச்சாரத்தை ஒருங்கிணைத்த அந்த பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜி டீம், இவங்க எல்லாருக்குமே வந்து இதில் கன்விக்ஷன் கொடுக்கறது கூட வாய்ப்பு இருக்கும். எப்படின்றத பார்த்துடலாமா? ஃபஸ்ட்டு 40 பேர் இறந்து போயிட்டாங்க. இந்த 41 பேர் இறந்து போனது எதனால்? இதுதான் இந்த வழக்குடைய சாராம்சம். ஃபஸ்ட்டு விஷயம், இந்த மீட்டிங் எப்பொழுது நடக்கும்னு ஆர்கனைஸ் பண்ணப்பட்டுச்சு. இதான் ஃபஸ்ட்டு விசாரிப்பாங்க. கரெக்டாக ஈவினிங் வந்து ஒரு 7 மணிக்கு அப்படின்னு ஆர்கனைஸ் பண்ணப்பட்டுச்சு. ஒரு 7 மணிக்கு ஆர்கனைஸ் பண்ணப்பட்ட மீட்டிங்க்கு எப்போ மக்கள் வந்தாங்க அப்படிங்கிற ஆங்கிளில் ஃபஸ்ட்டு பார்க்கணும். இப்போ இந்த கரூர் ஸ்டாம்பிட் கேஸை பொறுத்தளவுக்கு இதில் இருக்கக்கூடிய பப்ளிக்கில் வெளியான நிறைய ரீல்ஸு, வீடியோஸு, அப்புறம் மீடியாக்கள் வெளியிட்ட வீடியோஸ், இந்த பிரச்சாரத்தப்போ தாவேகா தரப்புல எடுக்கப்பட்ட அந்த ஒரு ஃபுட்டேஜ் எல்லாத்தையுமே கலெக்ட் பண்ணியிருப்பாங்க. இப்போ இந்த வழக்கு என்னன்னா, 41 பேர் எப்படி இறந்து போனாங்க, இதுதான் இந்த வழக்கு. இந்த வழக்குடைய சாராம்சம் இதுதான். இப்போ என்ன ஆகும்னா, மீடியாக்கள்ல திரு என் ஆனந்த் அவர்கள் முன்னாடி வெளியிட்ட அந்த ஒரு செய்தி குறிப்பு, அந்த ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ்குள்ள ப்ரெஸ் மீட் தான் சொல்லணும், ஒரு சின்ன பைட்ஸ் அதெல்லாம் வந்து எடுத்திருப்பாங்க சிபிஐ. என்ன சொல்லியிருப்பாருன்னு பார்த்தோன்னா, நாளைக்கு இந்த மீட்டிங் 12 மணிக்கு நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பேசியிருப்பார். இப்போ ஃபர்ஸ்ட் விஷயம், மீட்டிங் 12 மணிக்கு நடக்கும்னு சொல்லிட்டாரு. அது வந்து பொதுச்செயலாளர் சொல்லியிருக்காருன்னா, ஆட்டோமேட்டிக்காக மக்கள் கூட்டம் எப்போலேருந்து உள்ளே வர ஆரம்பிப்பாங்க அப்படின்னா 10லேருந்து வர ஆரம்பிச்சிருவாங்க. இப்போ இந்த 41 பேர் இறந்து போனதுக்கான காரணம் என்ன சொல்கிறாங்கன்னா, காலிலேருந்து நின்று இருந்தாங்க, தண்ணி கூட கிடையாதுங்க, சாப்பாடுக்கு வசதி கிடையாது, ஒவ்வொரு கூட்டம் க்ரௌடு அதிகமாக மூச்சு நேர ஆரம்பிக்குது. அதுல இந்த இவ்வளவு பெரிய பஸ் உள்ள வந்ததுமே அது வந்து கூட்ட நெரிசல் ஏற்பட்டு அவங்க வந்து கீழே தள்ளப்பட்டு அவங்க மேல மிதிப்பட்டு இறந்து போயிட்டாங்க அப்படிங்கிறதா இங்க சொல்லப்படுற ஒரு விஷயம். இப்போ இதை சிபிஐ விசாரிப்பார்கள். இப்போ ஃபர்ஸ்ட் விஷயம், மீட்டிங்க்கு இவர் வந்தது 7 மணிக்கு, 7:15 மணிக்கு வராரு. ஆனா 12 மணிக்கெல்லாம் வந்துருவாருன்னு சொல்லிட்டு திரு என் ஆனந்த் அவர்கள் பேசியிருக்காரு. இது வந்து ஃபர்ஸ்ட் ஒரு குற்றச்சாட்டா எடுப்பாங்க சிபிஐ. இப்போ இந்த 41 பேர் இறந்தாங்க இல்லைங்களா, இவங்க எத்தனை மணிக்கு இந்த ஸ்பாட்டுக்கு வந்தாங்க அப்படிங்கிறதா இங்கே மெயின். சப்போஸ் அவங்களை கூட்டி விசாரிக்கும் பொழுது ஆஸ் அ விட்னஸா, எத்தனை மணிக்கு வந்தீங்க சார்? நான் காலை 10 மணிக்கெலாம் வந்துட்டேன் சார். அப்போது எதை நம்பி 10 மணிக்கு நீங்கள் வந்தீங்க சார்? முன்னாடி நாள் வந்து அவருடைய பேட்டி பார்த்தேன், ஸோ 12 மணிக்கு வந்துருவாருன்னு சொன்னாங்க, ஸோ 10 மணிக்கே வந்தால் தான் நான் விஜயை நான் பார்க்க முடியும், நான் வந்து சீக்கிரம் வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். என் ஆனந்தோடைய ஃபஸ்ட்டு தப்பாங்க வந்துருச்சு. அடுத்து எனக்கு விசாரிப்பாங்கன்னா, எத்தனை மணிக்கு நீங்கள் மீட்டிங் ஆர்கனைஸ் பண்ணீங்க, அடுத்தது எத்தனை மணிக்கு இங்கே உங்களுக்கு போலீஸ் பர்மிஷன் கொடுத்தாங்க, லெட்டர் பார்ப்பாங்க. லெட்டரில் வந்து ஈவினிங் 4 மணிலேருந்து 7 மணி வரைக்கும் சப்போஸ் போட்டிருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்போது 4 மணி மீட்டிங்கு எதற்காக நீங்கள் 12 மணின்னு சொன்னீங்க? ஏன்னா நீங்கள் 12 மணின்னு சொன்னதுனால தான் அந்த இறந்து போன 41 பேரும் 10 மணிக்கே வந்துட்டாங்க.
10 மணிக்கே வந்தது மட்டும் இல்லாமல் இங்கே டிவிக்கே வெளியிட்ட பல ரீல்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா, தள்ளாதீங்க, மரத்து மேலே ஏறாதீங்க, கீழே இறங்குங்க, தண்ணி அரேஞ்ச் பண்ணுறேன், தண்ணி இல்லை அப்படின்னு நிறைய வீடியோஸ்லாம் சர்க்குலேட் ஆகிட்டு இருந்துச்சு. ஸோ இதெல்லாம் தான் இந்த 41 பேர் இறந்ததுக்கு காரணமா அப்படிங்கிற ஆஸ்பெக்டில் இந்த கேஸ் போகும். சப்போஸ் இந்த இறந்து போன 41 பேரில் அவங்க குடும்பத்தை தான் இப்போ வந்து வேலை கொடுத்துட்டு இருக்காங்க. இறந்து போனவங்க வந்து சாட்சிக்கு சொல்ல முடியாது. இப்போ அந்த குடும்பங்கள் தான் சொல்லணும். இப்போ அந்த குடும்பங்களும் சேர்ந்து போனாங்களா சேர்ந்து போகலையான்றது அடுத்த ஒரு கேள்வி. சரிங்க, சேர்ந்து போனாங்கன்னு இருக்கிற வச்சுக்கலாம். நம்ம சேர்ந்து போயிருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. அவங்க வந்து இல்லைங்க, நாங்கள் வந்து ஒரு 5-5:30 தான் போனோம். சேர்ந்து போகாதவங்க இல்லை, என் கணவர் என் மனைவி 5-5:30 தான் போனாங்க, ஃபோனில் சொல்லிட்டு போனாங்க. ஸோ 5:30 மணிக்கு போயிருக்காங்க, 7:30 மணிக்கு இறந்துட்டாங்க அப்படின்னா, அப்போது திரு என் ஆனந்த் அவர்கள் 12 மணிக்கு நான் வர சொன்னேன், மீட்டிங் ஆரம்பிச்சிருன்னு சொன்னேன், அதனால சீக்கிரமாக வந்து தண்ணி இல்லாமல் சாப்பாடு இல்லாமல் கூட்டம் அதிகமானதுனால நெரிசலில் இறந்து போயிட்டாங்க அப்படிங்கிற குற்றச்சாட்டில் இங்கே விளக்க முடியும். ஸோ அங்கே அவங்க எஸ்கேப் ஆகலாம். இப்போ எத்தனை மணிக்கு இவங்க வந்தாங்க அப்படிங்கிற விஷயத்தை இவர்கள் இவங்களுக்கு ஏற்ற மாதிரி தவேக அரசுக்கு சாதகமாக இருக்கிற மாதிரி சொல்லணும். நான் ஏன் தவேக அரசுன்னு நான் சொல்கிறேன்னு லாஸ்ட்டாக அவங்க புரியும் மக்களே. இப்போது இந்த சம்பவம் நடந்தபோது தவேக அரசு கிடையாது, தவேக கட்சி. இப்போ தவேக அரசு இருக்கிறாங்க. இப்போ இந்த சூழ்நிலையில் இவங்க போய் விசாரிக்கும் பொழுது இல்லைங்க, நான் 5 மணிக்கு தாங்க போனார், 5:30 மணிக்கு தான் போனார் அப்படின்னா எப்படி இந்த கேஸை மாற்ற முடியும்னு நான் சொல்லிடுறேன். அப்போது சீக்கிரமாக வந்து சொல்லிடணும். 12 மணின்னு சொன்னாதான் கூட்டம் ஏறிட்டே போகும், அக்குமுலேட் ஆகிட்டே வரும். அப்போது விஜயை நான் பார்க்கணும் ஆசையில் 7:30 மணிக்கு வந்து விஜய் அவர்கள் இறங்கும் பொழுது கூட்டம் அல மோதி பயங்கரமாக இருக்கும். அப்போ நம்ம எதிர்கட்சிக்கு நடுவில் வந்து நம்ம கூட்டத்தை காட்டும் பொழுது ஒரு பெரிய மாசா இருக்கும் அப்படிங்கிற இவங்களுடைய ஸ்ட்ராட்டஜிக்கல் இன்டென்ஷன் அப்படிங்கிறது இந்த 41 பேர் இறந்ததுக்கும் அதுக்கும் சம்பந்தமே இல்லை அப்படின்னு ஈஸியாக மாற்றிட முடியும். இப்போ இவங்க சப்போஸ் இல்லைங்க, காலையில நான் வந்துட்டேன், வந்து வெயிட் பண்ணிட்டு இருந்தோம், தண்ணி இல்லை, ஏன்னா இதெல்லாம் விசாரிச்சிருப்பாங்க மக்களே, விசாரிச்சிருக்காம இருக்க மாட்டாங்க. ஏன்னா விஜய் அவர்கள் எத்தனை குடும்பங்களை பற்றி கூப்பிட்டு வச்சு பேசினாரு பார்த்தீங்களா அவங்களுடைய பனையூரில், அப்பயே விசாரிச்சிருப்பார். எத்தனை மணிக்கு போனீங்க எல்லாம் வந்து சூசகமாக கேட்டிருப்பாங்க. எல்லாம் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்கு. ஸோ காலையிலே வந்துட்டோம், எதுவுமே இல்லை, எங்களுக்கு கம்ஃபர்டாகவே எதுவுமே இல்லை, அதனால அப்படியே ஃப்ளாரப் ஆகி கடைசியாக 7:30 மணிக்கு பார்க்கும் பொழுது இந்த கூட்டம் நெரிசலாகி நாங்கள் இறந்து போயிட்டோம் அப்படின்ற சொல்லிட்டாங்கன்னா இந்த வழக்கு உங்களுக்கு வந்து மோசமான ஒரு திருப்பு முனையாக போயிடும். அப்போ அடுத்த கேள்வி என்ன வரும் தெரியுங்களா? யார் இந்த ஸ்ட்ராட்டஜியை உருவாக்க சொன்னது? ஸ்ட்ராட்டஜிஸ்ட் மட்டுமா? ஏனால் சப்போஸ் இந்த விசாரணையில் சிபிஐ அவர்கள் இதில் வந்து திரு ஜோசப் விஜய் அவர்களையுமே உள்ளே வந்து கொண்டு வரணும், ப்ராசிக்யூட் பண்ண முடிவு பண்ணிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அவரை A1 அக்யூஸை சேர்த்துருவாங்க. ஸோ அப்படி சேர்த்துட்டாங்கன்னா இது வந்து வெறும் ஸ்டாம்பிட் வழக்கு கிடையாது, இது வந்து ஒரு எதிர்பாராமல் செய்யக்கூடிய கொலைக்கு சமமானது. இது ஒரு மர்டர் கேஸ் ஆகிடும். அதாவது நான் சாகுவான்னு எதிர்பார்க்கல, ஆனால் நான் பண்ண செயலவங்க சாகடிச்சிருச்சு, அந்த மாதிரி கேஸ் ஆகிடும். இந்த கேஸ் வந்து ரொம்ப டீடியஸாக பயங்கரமான ஒரு ஹையன் கேஸ் ஆகிடும். ஸோ இப்போ என்ன பண்ணுறாங்க, என்ன பண்ணலாம்? ஆட்சிக்கு வந்துட்டோம், அந்த குடும்பத்தில் 32 பேர் இருக்கிறாங்க. ஒரு அரசு வேலை கொடுத்துட்டீங்க அப்படின்னா நீங்கள் பாருங்க மக்களே, எந்த ஒரு அரசு ஊழியராலையும் அரசாங்கத்திற்கு எதிராக சாட்சியோ ஆதாரமோ கொடுக்க மாட்டாங்க, கொடுக்க முடியாது. இது இவங்களே பேச வேண்டாம், அரசாங்கத்து ஊழியராக மாற்ற வச்சுட்டு அவங்க ஹையர் அஃபிஷியல் மூலியமா சூசகமாக பேச வச்சிடலாம், ஈஸி வேலை. அப்போ என்ன ஆகிடும்? 6 மணிக்கு போயிருக்காங்கப்பா, 7 மணிக்கு வந்தார் விஜய், ஏதோ ஒரு அசம்பாவம், ஏதோ கால் தட்டு மாதிரி கீழே விழுந்து இறந்து போயிட்டாங்க 41 பேர் அப்படின்னு இந்த கேஸ் முடிஞ்சிடும். உண்மையாலுமே 10 மணிக்கு அவங்க போயிருந்தாலும் சொல்லாமல் பார்த்துக்கலாம். ஸோ இது வந்து முழுக்க எப்படி டேம்பரிங் ஆஃப் விட்னஸ் மட்டும் இல்லை, எப்படி ஒரு கரப்ட் பண்ணக்கூடிய விஷயம் பாருங்க. இன்னொன்று சொல்லலாம், தாவேகா தரப்புலேருந்து பணம் கொடுத்தாங்க, அரசு தரப்புல தான் இப்போ திமுக அரசு பணம் கொடுத்துச்சு, 10 லட்சம் கொடுத்துச்சு. இதெல்லாம் தாண்டி என்னதான் பணம் கொடுத்தாலும் ஒரு அரசு ஊழியராக மாற்றிட்டோம் அப்படின்னா, ஏன்னா இந்த இன்வெஸ்டிகேஷன் இன்னும் 5 வருஷத்துக்கு எடுக்க முடியாது மக்களே, சீக்கிரம் இன்வெஸ்டிகேஷன் முடிச்சாவும் சிபிஐ. அப்படி அரசு ஊழியராக மாற்றிட்டா அரசாங்கத்தை எதிர்த்து ஒரு அரசு ஊழியர் வந்து சாட்சி சொல்ல மாட்டாங்க.
அப்படிங்கிற ஒரு குரூவல் இன்டென்ஷன் தான் அது எப்படி இருந்திருக்கு அப்படிங்கிறது வெட்ட வெளிச்சமாக தெரியுது. இப்போ இன்னொன்று நம்ம என்ன சொல்கிறோம்னு நினச்சோம் பார்த்தீங்கன்னா மக்களே, இதில் வந்து அந்த 41 பேருக்கும் செல்ஃபோன்ஸ் இருந்திருக்கும். ஒரு குழந்தைகள் தவிர அந்த குழந்தைகளை கூப்பிட்டு போகிறதுக்கு அம்மா இருந்திருப்பாங்க. அவங்களுடைய செல்ஃபோனுடைய டவர் லொக்கேஷன், ஏன்னா இப்போது என்னதான் சாட்சிகள் விட்னஸஸ் வந்து அங்கே சாட்சியம் கொடுத்தாலும் இதை சப்ஸ்டான்ஷியேட் பண்ணும் விதமாக அவங்க செல் டவர் அப்படிங்கிற அந்த ஒரு சிடிஆர் இருப்பாங்க, செல் டவர் இருப்பாங்க, இந்த லொக்கேஷனும் எங்கே இருந்துச்சு, எத்தனை மணிக்கு அந்த ஏரியா பக்கம் போனாங்க, அன்றைக்கி ஃபுல் டே அவங்க செல் டவர்ஸ் எங்கெல்லாம் ட்ராவல் ஆச்சு அப்படிங்கிற இந்த எவிடன்சஸையும் சேர்த்து சப்ஸ்டான்ஷியேட் பண்ணும் விதமாக இந்த ஒரு வழக்கில் வந்து சிபிஐ சேர்த்தாங்கன்னா என்னதான் குட்டி காரணம் போட்டாலும் இவங்க வந்து சாட்சியை தப்பாகவே சொன்னாலோ நீங்கள் வேற மாதிரி சொல்கிறீங்கம்மா, ஆனால் உங்களுடைய செல் டவர் அங்கே தானே இருந்திருக்கு ஃபுல்லாக, எப்படி அது வந்து பொய் சொல்லுமா அப்படிங்கிற ஒரு கோர்ட்டு கேட்க ஆரம்பிச்சிடும். ஸோ இந்த வழக்கில் இவங்க நம்ம பார்க்க முடியுது, தாவேக்காக்கு வந்து கரூர் ஸ்டாம்பேட் கேஸ் வந்து மிகப்பெரிய பிளாக் மார்க், நோ டவுட். இதை வந்து டேம்பர் பண்ணுறதுக்கு என்னென்னமோ செய்கிறாங்க, நோ டவுட். இப்போ சுப்ரீம் கோர்ட்டுக்கே போனாலும் இந்த கேஸை வந்து அவங்க ஃபேவரபிளாக வராது, நோ டவுட். பட் என்னதான் இருந்தாலும் இவங்க என்னென்னமா டேம்பர் பண்ண ட்ரை பண்ணாலும் மெட்டீரியல் எவிடன்சஸ், எலக்ட்ரானிக் எவிடன்சஸை வந்து பண்ண முடியாது. சிபிஐ இன்வெஸ்டிகேஷனில் இந்த எலக்ட்ரானிக் எவிடன்சஸ் சேர்த்து சமர்ப்பிச்சாங்க அப்படின்னா இவங்களுடைய இந்த எந்த ஒரு வேலையும் செல்லுபடியாகாமல் இந்த விசாரணை நேர்மையான முறையில் நடந்து ட்ரையலும் முடிக்கப்படும் அப்படிங்கிறதுல மாற்று கருத்து இல்லை மக்களே. நான் ஏன் இதை சொல்கிறேன்னு வச்சுக்கோங்களேன், இது வந்து ஒரு தப்பான எக்ஸாம்பிளாக நாளைக்கு மாறக்கூடாது எந்த கட்சி வந்தாலும். ஏன்னா வந்து இப்போ என்ன ஆகி போச்சுன்னா சிஎம் போஸ்ட் அப்படிங்கிறது இட் ஹஸ் பிகம் அ மியூசிக்கல் சேர். இப்போ விஜய் உட்காண்டாருப்பா, அடுத்து லாரன்ஸ் லாரன்ஸ் உடனே அங்கே பேசினாப்புல, நடிகர் லாரன்ஸ் பேசினாரு, நடிகர் தனுஷ், நடிகர் விஷால், அடுத்து சிவகார்த்தியன் அவர்கள் வருவார், அடுத்து வந்து பிரதீப் ரங்கநாதன் கூட வர வாய்ப்பு இருக்கும், அடுத்து சிம்பு அவர்கள் வந்துருவார். ஏன்னா இப்போ தனுஷ் அடுத்து சிம்பு அடுத்து பிளான் பண்ணுவாங்க இல்லையா, ஊசி பேத்தி விட்டுருவாங்க இல்லையா. ஸோ நம்ம எப்படின்னா உங்களுக்கு இப்போ சிஎம் போஸ்ட்ன்றது இட் ஹஸ் பிகம் அ மியூசிக்கல் சேர். ஒரு காலத்தில் ஒரு சிஎம் போஸ்ட்க்கு நிற்கிறாங்க, அரசியலில் ஒருத்தவங்க வந்து இறங்குறாங்க அப்படின்னா 10 வருஷம் 15 வருஷம் மக்கள்கிட்ட முகத்தை காட்டி பிரச்சாரங்கள்லாம் பண்ணி ஒரு கட்சியில் சின்ன லெவல்லேருந்து கொஞ்சமாக மேலே வந்து அப்புறமா எம்எல்ஏவோ மினிஸ்டரோ இல்லை எம்பியோ இல்லை சிஎம்ஓ ஆவாங்கன்றதை பார்த்துருப்போம். இப்போ எப்படி ஆகி போச்சுன்னா அவ்வளோ அப்படிலாம் தேவையே கிடையாது. ஒரு பாட்டு, ஒரு டான்ஸு, ஒரு பிஆர் டீமு, ஒரு ஐடி டீமு, ஒரு குத்துப்பாட்டு அதை வந்து கொண்டு போய் சேர்க்க இன்ஸ்டாகிராம், இது மட்டும் போதும் அப்படின்னு நினைக்கிறாங்க நடிகர்கள் வட்டாரத்துக்குள்ள. அதனால தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா திரு விஜய் அவர்கள் வந்து சிஎம் ஆனதுக்கப்புறம் நிறைய நடிகர்கள் நானும் வரேன்னு அறிக்கையெல்லாம் விடுறாங்க, மேடைகளை பேசுகிறாங்கன்றதெல்லாம் பார்க்க முடியும். இது வந்து ஒருத்தவங்களுக்கும் ஒரு வாய்ப்பாக வந்து எல்லாரும் இதை பண்ணிட முடியும், நம்ம வர பிரச்சாரத்தில் கூட்டம் அதிகமாகி ஸ்டாம்பீடு ஆனால் கூட விஜய் எப்படிலாம் அதை வந்து கோல்மால் பண்ணி மாற்றினாலும் அப்படி நம்மளும் மாற்றிக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு ராங் எக்ஸாம்பிளாக இது மாறக்கூடாது. அப்படின்னா இந்த வழக்கில் இந்த விசாரணைகள் அனைத்தும் சூப்பராக நடந்து பக்காவாக நடந்து மெட்டீரியல் எவிடன்சஸ்லாம் கலெக்ட் பண்ண பிறகு டிஜிட்டல் எவிடன்சஸ்லாம் வந்து சேர்க்கப்பட்டு இது எல்லாத்தையும் சேர்த்து இந்த வழக்கில் தப்பு பண்ணவங்க யாரும், அந்த 41 பேர் இறந்ததுக்கு யார் காரணமோ அவங்க அனைவரும் ப்ராசிக்யூட் பண்ணப்பட வேண்டும்ன்றது நம்மளுடைய தாழ்மையான கோரிக்கை. மக்களே நினைக்கிறேன், கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.